ஹாய் அண்ட் ஹலோ வியூவர்ஸ். இன்னைக்கு எப்பயும் ரெகுலர் சிக்கனை விட டிஃப்ரெண்ட்டாக ஒரு சிக்கன் பண்ண போகிறோம். ஸோ ஒரு 1/2 kg சிக்கனை எடுத்துகிட்ருக்கேன். இந்த 1/2 kg சிக்கனை நம்ம என்ன பண்ணுறோம், 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா, 1 ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு 2 ஸ்பூன்ஸ் சில்லி பவுடர் போட்டு நல்லா மேரினேட் பண்ணிக்கலாம். நல்லா மேரினேட் பண்ணதும் நம்ம இன்னும் கர்ட் ஆட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கர்ட் ஆட் பண்ணுறோம். ஜஸ்ட் ஒரு 2 ஸ்பூன்ஸ் ஆஃப் கர்ட் ஆட் பண்ணி இதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்னும் நம்ம சால்ட் மட்டும்தான் ஆட் பண்ணணும். ஸோ இதுக்கு இப்போ நம்ம சால்ட் மட்டும் ஆட் பண்ணணும். சால்ட் பாருங்க, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த சால்ட் கல் உப்பு தான், ஆனால் இதில் வந்து கர்டு இருக்கு இல்லையா, ஸோ இந்த கர்டு வந்து அதை டிசால்வ் பண்ணிடும். ஸோ இதை இப்படியே ரூம் டெம்பரேச்சரில் ஒரு 15 மினிட்ஸ் வைக்க போகிறேன். 15 மினிட்ஸ் கழிச்சு நல்லா சூடான எண்ணெயில் இந்த 1/2 kg சிக்கனை போட்டாச்சு. நம்ம இதை டீப் ஃப்ரை பண்ணலை, ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம். நான் சிம்மில் தான் அடுப்பு வச்சு ஃப்ரை பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஃபாஸ்ட்டாக கூட வச்சுக்கலாம். நான் சிம்மில் வச்சு இப்போ இதை ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி பண்ணுறதுல இந்த சிக்கன் வந்து ரொம்ப சாஃப்ட், ரொம்ப டெண்டராக இருக்கும். அப்படியே சாப்பிடும்போது குழந்தைங்க சும்மாவே சாப்பிடுவாங்க. சாதம் கூட இல்லாமல் ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய அளவுக்கு இந்த சிக்கன் வந்து சாஃப்டாக இருக்கும். ஸோ நம்ம இப்போ பெரட்டி போட்டிருக்கோம். மறுபடியும் இப்படி இந்த மாதிரி நீங்கள் கிளறி பெரட்டி போட்டுக்கோங்க. சிக்கன் வந்து நல்லா ஷ்ரிங்க், அதாவது ஒரு சுருங்குறது பாருங்க, அது வந்து உங்களுக்கு நல்லா தெரியும். நல்லா வேகிறது அப்படின்றது அது ஷ்ரிங்க் ஆகிறத வச்சு தான் நம்ம சொல்லுவோம். பாருங்க, நல்லா ஷ்ரிங்க் ஆயிருக்கு. இதே மெத்தடில் நீங்கள் பிரியாணி கட் அப்படின்னு சொல்லி கடையில் பிரியாணி கட்டுக்கு சிக்கனை பிரியாணி கட் பண்ணிவிட்டு இதே மெத்தடில் பண்ணி அந்த பிரியாணி கூட மிக்ஸ் பண்ணி அப்படியே வேக வைக்கலாம். நம்ம இன்னைக்கு சும்மா தான் பண்ணுறோம். பாருங்கள், செம்மையாக ரெடி ஆகிடுச்சு நம்மளோட சிக்கன். ஸோ இந்த சிக்கனை வீக்கெண்டுக்கு உங்களோட குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுங்க. இல்லை ஸ்கூல்லேருந்து வரும்போது இந்த மாதிரி ஃபுல்லாக எண்ணெய் எல்லாம் வந்திருக்கணும். அந்த ஸ்டேஜில் நம்ம இதை எடுத்துட்டு பசங்களுக்கு சர்வ் பண்ணிடலாம். ஏன்னா எனக்கு மொபைல் இருந்து நாங்கள் வீடியோ எடுக்க அப்படியே தெரியுது வாசனை.